நிறைய வீடுகள்ல ஒரு இடைவேளைக்கு பிறகு ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், ஆர் உங்க பார்ட்னர் கிட்ட பேசணும், ஆர் அங்க இருக்கிற சைலன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில ஏதோ ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் உங்ககிட்ட இருந்து வர்ற ஆன்சர் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டு இனிஷியேட் அ கான்வர்சேஷன்ங்கிறது நிறைய சமயங்களில் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட உங்களுக்கு தெரியாத மாதிரி அலட்சியப்படுத்துறது, உங்க பார்ட்னர் மீண்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறத உதாசீனப்படுத்துற ஒரு செயல். பெரும்பாலும் எல்லா மனைவிகளும் எதிர்பார்க்கிறது ஒரு சண்டைக்கு பிறகு வர அடுத்த உரையாடல் அந்த பழைய சண்டையின் முடிவுல இருந்து ஆரம்பிக்கணும், அதாவது சாரியில இருந்து ஆரம்பிக்கணும் என்பதாக இருக்கிறது. பட் பெரும்பாலான கணவர்களுடைய எண்ணம் நேத்து நடந்த சண்டையோட தாக்கம் எந்த வகையிலும் அடுத்த கான்வர்சேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகவே கூடாது என்பதாக இருக்கிறது. சாரி என்ற வார்த்தை கூட மீண்டும் அந்த கசப்பான சண்டையின் நினைவுகளை கொண்டு வந்து விடுமோ என்ற பயம் நிறைய ஆண்களுக்கு உண்டு. ஸோ மனைவிகள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சாரி இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட் இஸ் மோர் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் இட் இஸ் அ பவர்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹியூமிலிட்டி. அந்த சண்டைக்கு பிறகு, அந்த இடைவேளைக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய தாழ்மையான ஹம்பிள் வேர்ட்ஸ் கூட இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அப்பாலஜிங்கிறத புரிஞ்சுக்கணும்.